எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, சோமாஸ் ஒரு ஸ்வீட் ரெசிபி தான். சோமாஸ் வந்து எப்படி கிறிஸ்பியாக நல்லா மொறு மொறுன்னு இருக்கும், வெளியே நல்லா மொறு மொறுன்னு, உள்ளேயும் நல்லா டேஸ்டியாக அந்த ஃபில்லிங் வச்சு எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். கர்நாடகாலலாம் இந்த விநாயகர் சதுர்த்தி அந்த டைம்லலாம் சோமாஸ் தான் ரொம்ப வச்சு கும்பிடுவாங்க. இது ரொம்ப ஸ்பெஷலானது. வாங்க பார்க்கலாம் எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு ஃபஸ்ட்டு வந்து 1 கப் அளவுக்கு ரவை எடுத்துக்கணும், 1 கப் அளவுக்கு மைதா. ஈக்குவல் அமௌண்ட்டு, ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கணும். போட்டு நல்லா கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கோங்க. கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா தண்ணி ஊற்றி நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா பிணையணும். பிணைஞ்சி இந்த பக்கம் ரொம்ப ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கக்கூடாது, ஹார்டாகவும் இருக்கக்கூடாது. நல்லா மீடியமாக நல்லா சப்பாத்தி மாவு அளவுக்கு நல்லா பிணைஞ்சிக்கோங்க. இதுக்கு வந்து கலருக்கு வந்து கொஞ்சம் மஞ்சத்தூள் போடணும். மஞ்சத்தூள் போட்டோன்னா கொஞ்சம் மஞ்சையாக வரும், நல்லாயிருக்கும், பார்க்க அழகாக இருக்கும். கொஞ்சம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் பிணைஞ்சி ஒரு 10 நிமிஷம் வச்சுருங்க. வச்சு அந்த மாவை வந்து நல்லா சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த சோமாஸ் போடுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இப்போ நாங்கள் எப்படியும் 1 கப்புனா ஒரு 1/2 கிலோ அளவுக்கு இருக்கும். 1/2 கிலோவுக்கு எப்படியும் எங்களுக்கு ஒரு 35 கிட்ட வந்திருக்கு சோமாஸ். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. வெளியே உள்ள பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. உள்ளே வைக்கிற ஃபில்லிங் பார்ப்போம் வாங்க. ஃபில்லிங்க்கு வந்துட்டு நல்லா ஒரு காஞ்ச தேங்காய், கொப்பரை தேங்காய்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, கொப்பரை தேங்காவை நல்லா திருவிக்கோங்க. நல்லா ஒரு கொப்பரை தேங்காய் திருவிக்கணும். அப்போனா ஒரு 2 கப் அளவுக்கு தேங்காய் வரும். 2 கப் அளவுக்கு தேங்காய், ஒரு 1/2 கப் அளவுக்கு பொரிக்கடலை இருக்கு இல்லையா, பொரிக்கடலை, கொஞ்சம் தேங்காய், அந்த தேங்காய் எடுத்து பொரிக்கடலை, ஒரு 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை, சுகர் உங்களுக்கு தேவையான அளவுக்கு இனிப்பு போட்டுக்கோங்க. போட்டுட்டு மிக்சியில் நல்லா அரைச்சிக்கிடணும். அரைச்சி இந்த ஃபில்லிங்கை வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சம் ஏலக்காவும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா சப்பாத்தி பூரி சைஸுக்கு வந்து தேய்ச்சிக்கோங்க. தேய்ச்சிட்டு அதுக்காக ரொம்ப தின்னமாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் லேசாக தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த ஒரு அச்சு இருக்குது பார்த்தீங்களா, அந்த அச்சில் இந்த மாவை வச்சுட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு அந்த எட்ஜஸ் எல்லாம் படாத அளவுக்கு உள்ளே வச்சிட்டிங்கன்னா, வச்சு இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா சோமாஸ் வந்து அழகான ஷேப்பில் ரெடி ஆயிரும். இந்த மாதிரி ஒரு 10-15 செஞ்சுட்டு இப்போது பொரிச்சிடலாம். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. அந்த ஒரு அச்சில் வச்சிட்டிங்கன்னா ஈஸியாக ஷேப் வந்து நல்லா வந்துடும். அச்சு இல்லாதவங்க நம்ம ஒரு ஸ்பூனை வச்சு கூட எட்ஜஸை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ஒரு சின்னதாக ஒரு ரவுண்டாக ஒரு பிளேட்டை வச்சு கட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே ஒரு ஸ்பூனை வச்சுட்டு ஒரு ஸ்பூன் அந்த ஃபில்லிங்கை வச்சுக்கோங்க. வச்சுட்டு சைடில் வந்து அந்த எட்ஜஸை வந்து ஒரு ஃபோக்கை வச்சு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த ஷேப்புக்கு வந்துடும். அதுக்கடுத்து நீங்கள் ஒரு எண்ணெயில் எண்ணெய் நல்லா சூடானதுக்கு பிறகு இந்த சோமாஸை போட்டு எடுத்துடலாம். நல்லா அந்த ரவை போட்டதுனால பாருங்கள் எவ்வளோ புஷ்ஷுன்னு வருது அப்படின்ட்டு, நல்லா புஃப் வரும், நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் உங்களுக்கு. நல்லா போட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் இந்த பக்கம் மாற்றி மாற்றி நீங்கள் போட்டு எடுத்துட்டிங்கன்னா அழகான சுவையான சோமாஸ் வந்து ரெடி ஆயிரும். இது வந்து உங்களுக்கு கிறிஸ்பினஸ் வந்து நம்ம மொறு மொறுன்னு வரல, லேசாக மெதுவாக இருக்குது அப்படின்னு சொன்னிங்கன்னா போட்டு எடுத்துட்டு நல்லா லோ ஃப்ளேம்லேயே நல்லா போட்டு எடுத்துகிட்டு எல்லாத்தையும் அப்புறம் இன்னொரு ரவுண்டு வந்து போட்டு எடுத்துருங்க. நல்லா கிறிஸ்பியாக வந்துடும். இது போட்டாலே நல்லா மொறு வரும். வராத பட்சத்தில் கிறிஸ்பியாக வேணும்னா இன்னொரு ரவுண்டு போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஒரு நல்ல ஹை ஃப்ளேமில் போட்டு எடுத்துட்டிங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக ரெடி ஆயிரும். நல்லா ஈஸியான ஒரு 10 நிமிஷத்தில் செய்கிற ஒரு ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அவனும் மற்றும் நான் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வந்து நாங்கள் மைதா மாவில் ரெடி பண்ணியிருக்கோம். இதையே நம்ம கோதுமை மாவுலேயும் ரெடி பண்ணலாம். கோதுமை மாவில் வந்து இன்னும் நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். இதுவே எங்களுக்கு ரொம்ப நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு. உள்ளே நல்லா ஃபில்லிங் வந்து நல்லா இனிப்பு வந்து நல்லா தூக்கலாக வந்திருக்கு, நல்லா டேஸ்டியாக இருக்குது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அவனும் மற்றும் நானும் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லோருக்குமே நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நண்பர்களுக்குமே ரொம்ப நன்றி. பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதில் வந்து
ஒரு 1/2 கிலோ மாவில் நாங்கள் 35 தான் வரும்னு நினச்சோம். ஒரு 40 கிட்ட வந்துட்டு 40 45 வந்திருக்கு.